இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த போஸ்ட்டுக்கு லைக்ஸும் வியூஸும் வந்து ஹைட் ஆகணும். அதாவது அந்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ பார்க்குறவங்களோ இல்லை உங்களுடைய போஸ்ட் பார்க்குறவங்களுக்கோ எத்தனை லைக் வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. அண்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. இதில் வந்து நம்ம ஒரு ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணிப்போம், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு மீம் கிரியேட்டராக இருக்கலாம், இல்லை அப்படின்னா கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கலாம், இல்லை நீங்கள் என்ன வேணால் இருக்கலாம். நீங்கள் டெய்லியும் போஸ்ட் பண்ணுறவங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியான லைக்ஸ் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கம்மியான லைக்ஸ் இருக்கிற வீடியோஸோ இல்லை கம்மியான லைக்ஸ் இருக்கிற ஃபோட்டோஸோ இல்லை அப்படிங்கிறப்ப போஸ்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் லைக் போட மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு வந்து ஆல்ரெடி கம்மியாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி வந்து யாரும் லைக் போட விரும்பப்பட மாட்டாங்க. இதுவே வந்து அதிகமாக இருக்கிற ஒரு லைக்ஸ் போட்ட ஒரு போஸ்ட்டோ இல்லைனா அதிகமாக இருக்கிற ஒரு வீடியோவோ ரீலோ வந்துச்சு அப்படின்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லைக் போட்டுருவாங்க. ஈவன் அந்த வீடியோ நல்லா இல்லைன்னா கூட நல்லா இருந்தாலும் போட்டுருவாங்க. பட் இதில் என்ன இருக்குது அப்படின்னா நம்மளோட போஸ்ட்டோட லைக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விஷயங்கள் நீங்கள் பெரிய ஆளா இல்லையா அப்படிங்கிறலாம் வந்து பார்த்தா பார்த்தீங்கன்னா பாப்புலாரிட்டி ஃபாலோவர்ஸ் இருக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தா வரும். அதே மாதிரி புதுசாக அவங்க போஸ்ட்டை ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்குது, போஸ்ட்டோட லைக்ஸ் கம்மியாக இருக்குன்னா அப்போ இவங்களுக்கு ரீச் இல்லை அப்படின்னு நினச்சி வந்து பார்த்தா உங்கள் ப்ரொஃபைலை வந்து எப்படி சொல்கிறது க்ளோஸ் பண்ணிட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் பண்ணலாம். என்னன்னா உங்களுடைய போஸ்ட் லைக்ஸையும் அதுக்கப்புறம் வியூஸ் எல்லாம் வந்து பார்த்தா உங்களால் ஹைட் பண்ண முடியும். அதாவது உங்களுடைய ப்ரொஃபைலில் நீங்கள் ஒரு போஸ்ட் போகிறீங்க வச்சுக்கலாம், அதை வந்து நீங்கள் ஹைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து தெரியாது. நீங்கள் வந்து தேவைப்பட்டீங்க அப்படின்னா போய் பார்த்துக்கலாம். நீங்கள் எப்படி ஹைட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தா பார்க்க போகிறோம். அதே மாதிரி எல்லா போஸ்ட்டும் ஹைட் ஆகும்னு கிடையாது. உங்களுக்கு எந்த போஸ்ட்டில் அந்த லைக்ஸும் வியூஸும் வந்து ஹைட் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படின்றதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரொம்ப பெருசெலாம் பார்த்துட்டா வந்து நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் போதும். உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கணும். இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கலாம். செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா அதில் வந்து போஸ்ட் ப்ரைவசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா போஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா யுவர் போஸ்ட் அண்ட் வியூஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இதோட யூஸ் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது சொல்லி முடிச்சு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை ஆன் பண்ணிக்கணும். அவங்க வந்து ஆஃபில் கொடுத்துருப்பாங்க டிஃபால்ட்டாக. நீங்கள் வந்து அந்த ஆப்ஷனை ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிவிட்டு பேக்கில் வந்தீங்கன்னா உங்கள் போஸ்ட்டுக்கு வந்து எதுவுமே இருக்காது. ஈவன் லைக்ஸ் கவுண்ட்டில் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய போஸ்ட்டை போய் செலக்ட் பண்ணி அந்த 3 டாட் செலக்ட் பண்ணி ஹைட் மை லைக் அண்ட் வியூஸ் அப்படின்னு போடணும். ஹைட் மை லைக் கவுண்ட் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் போஸ்ட்டில் இருக்க லைக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதான் மறைஞ்சிரும் அப்படின்னா லைக்ஸ் வந்து ஹைட் ஆகிடும். இத்தனை லைக் இருக்குது அப்படின்னு ஒரு கவுண்ட் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். யார் லைக் போட்டாங்க அப்படிங்கிற பேர் மட்டும்தான் இருக்கும். யாராவது ஒரு போஸ்டோட லைக்கை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அப்படின்னு பார்க்கணும்னா அவங்க வந்து லைக்ஸை செலக்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி தான் வந்து பார்த்தா பார்க்க முடியும். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 74, 75 இல்லைனா 100, 1000 அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்க மாட்டாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்கிறது. இதுவே வந்து நம்ம திருப்பி எப்படி வந்து அன்ஹைட் பண்ணுறது அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் அந்த ஆப்ஷனை போய் ஸ்ட்ரெயிட்டாக ஆஃப் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அன்ஹைட் ஆயிடும். அதே மாதிரி இல்லைனா ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் ஹைட் பண்ணிட்டு திருப்பி அன்ஹைட் பண்ணணும்னா அதே மாதிரி நீங்கள் 3 டாட்ஸ் செலக்ட் பண்ணி அன்ஹைட் இதை கவுண்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுக்குறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னா நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் இருக்குது. நீங்கள் ஸ்டார்டிங் அதாவது பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு நீங்கள் ரீல்ஸ் போட்டிங்க அப்படின்னா ஒரு 70-80 லைக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஈவன் வந்து 1000 பேர் பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் லைக்ஸ் வரும். இதுவே போஸ்ட்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தாலும் வந்து அவ்வளோவா யாரும் லைக் போட மாட்டாங்க. ஏன்னா கீழே கம்மியான லைக்ஸ் இருக்க காரணத்துக்காக சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் போடாமல் போயிடுவாங்க. சில பேர் அப்படி இல்லை, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுற ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 80% பீப்புள்ஸ் வந்து இதை வச்சு தான் போடுவாங்க. லைக்ஸ் அதிகமாக இருக்கிறது, அதுக்கப்புறம் லைக்ஸ் கம்மியாக இருக்க போஸ்ட் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே லைக் போடுவாங்க. நீங்கள் இப்போ லைக்ஸில் ஹைப் பண்ணிட்டீங்கன்னா அவங்களால வந்து எத்தனை லைக் அப்படின்னு பார்க்க முடியாது இல்லையா. அப்போ போஸ்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து டக்குன்னு லைக் போட்டுருவாங்க. ஏன்னா லைக் கவுண்ட் அப்படிங்கிற விஷயம் தெரியாதனால அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லைக் போட்டுருவாங்க. லைக் கவுண்டே தெரியல அப்படின்னா கீழே உங்களுக்கு என்ன காமிக்கும், 0னா காமிக்கும் அப்படின்னா கிடையாது. யாராச்சும் ஒரு 2 நேம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கும். ஈவன் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணலை அப்படின்னாலும் அவங்களோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போட்டிருப்பாங்க. இப்போ இருக்கிற நிறைய பேர் வந்து இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. வந்து இதை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணாத ஒருத்தர் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு லைக் போட்டிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு வந்து பார்த்தா காமிக்கும். அது வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது அப்படின்னு கிடையாது. அந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லைக்ஸ் ஹைட் பண்ணியிருக்காங்க. அதனால அது லைக் போட்டவங்களோட ஒருத்தரோட ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு முன்னாடி வருது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை தான் நீங்கள் ஆக்சுவலி எல்லாருமே வந்து பார்த்தா இப்போ வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இதை ஹைட் பண்ணிட்டு இருக்காங்க லைக்ஸை. நீங்களும் ஹைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து நிறையவே லைக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ வீடியோ அவ்வளோதான். வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா கீழே லைக் போட்டு கிளிக் பண்ணிட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.